Welcome students. In this video, we are going to discuss about the temperature in unit 1, heat and temperature. Dear students, do you know what is heat? Heat is the form of thermal energy. ஹீட்னா வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட்டுங்கிறது ஒரு வகையான ஆற்றல், வெப்ப ஆற்றல், தெர்மல் எனர்ஜி. It transfer from hotter region to colder region of a substance. இது வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெப்பம் குறைவா இருக்கக்கூடிய பகுதி, குளிர்ச்சியான பகுதி, கோல்டர் ரீஜன், குளிர்ச்சியான பகுதிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, வெப்பம் கடத்தப்படுகிறது. It causes expansion, increase in temperature and change in state of a substance. வெப்பத்தோட விளைவுகள் பார்க்கும்போது எக்ஸ்பான்ஷன் விரிவடைகிறது, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அதோட வெப்பநிலை உயர்கிறது, அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு பிசிக்கல் ஸ்டேட் சாலிடா இருந்தா லிக்விடா மாறுது, லிக்விடா இருந்தா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ அதோட ஸ்டேட் மாறுது. ஸோ இதெல்லாம் ஹீட்டோட எஃபெக்ட்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு பிக்சர்ல. The flow of thermal energy from one object to another. So thermal energy ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ளோ ஆகுது, கடத்தப்படுகிறது. இங்க பாருங்க கையில என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஹாட் வாட்டர் இருக்கக்கூடிய கப்பை வச்சிருக்காங்க. அப்ப கப் கெட்ஸ் கூலர் while hand gets warmer. கப்பு டைம் ஆக ஆக கூல் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளோட கை என்ன ஆயிரும், ஹீட் ஆகி சூடாகிக்கிட்டே இருக்குது இல்லையா. So next பாருங்க, heat always flows from warmer to cooler object. வெப்பம் அதிகமான இடத்துல இருந்து குளிர்ச்சியான ஆப்ஜெக்ட்டுக்கு வெப்பம் கடத்தப்படுகிறது. கையில கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா ஐஸ் கெட்ஸ் வார்மர் அண்ட் வைல் ஹேண்ட் கெட்ஸ் கூலர். ஐஸ் என்ன டைம் ஆக மெல்ட் ஆகி வாட்டர் ஆக ஆரம்பிச்சிடும், ஏன்னா அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். எங்க இருந்து ஹீட் எடுத்துக்குது, கையில இருக்கக்கூடிய ஹீட்டை எடுத்துக்குது. கை என்ன ஆகும், கூல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெப்பம் குறைவான இடத்துக்கு கடத்தப்படும். வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிவிட்டியை இப்போ பார்ப்போம். The heat energy from the stove burner warms up the water. ஸோ அதாவது வெப்பம் ஒரு வகையான ஆற்றல் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு ஹாட் வாட்டர் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு பவுல்ல கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு ஸ்டவ் பர்னரை ஆன் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், வெசல்ல இருந்து வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஹீட் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆனால் டெம்பரேச்சர் அப்படி கிடையாது. Temperature is a physical quantity. So அதை எப்படி மெஷர் பண்றோம்னா, the thermometer measures the temperature of the water. டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி அந்த வாட்டரோட முதல்ல இருந்ததுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்துச்சு, இப்போ பாயில் ஆனதுக்கு அப்புறம் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தெரியும் இல்லையா, 100 டிகிரி செல்சியஸ் தண்ணீரோட கொதிநிலை, அல்லது 212 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு ரைஸ் ஆயிருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவு ஹீட் அந்த சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப் பண்ணிருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். So heat is the form of energy. Temperature is a physical quantity. அதை மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன பேரு, தெர்மோமீட்டர். நம்ம டெம்பரேச்சரை பத்தி டீடைலா பார்ப்போமா. டெம்பரேச்சரோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. The measurement of warmness or coldness of a substance is known as its temperature. டெம்பரேச்சர்னா என்னன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸோட ஹாட்னஸையோ அல்லது கோல்ட்னஸையோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு தான் என்ன பேரு, டெம்பரேச்சர். ஹீட்டுங்கிறது எனர்ஜி, ஆனா இங்க டெம்பரேச்சர்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம படிச்சிருப்போம் பேஸ் குவான்டிட்டி, 7 பேஸ் குவான்டிட்டிஸ் மெஷர்மென்ட் லெசன்ல படிச்சிருப்போம். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. அதை வச்சு நம்ம எதை மெஷர் பண்ண போறோம், ஹீட்டை மெஷர் பண்ண போறோம். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹாட்டா இருக்கா, which is hot or cold, அது ஹாட்டா இருக்கா அல்லது குளிர்ச்சியா இருக்கான்னு சொல்லி மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் குவான்டிட்டிக்கு தான் என்ன பேரு, டெம்பரேச்சர், வெப்பநிலைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் இன்னொரு டெஃபினிஷன் கூட கொடுத்திருக்காங்க. இட் இஸ் a measure of the average kinetic energy of the particles in an object. சோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட ஆவரேஜ் கைனெடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணோம்னா அதைத்தான் டெம்பரேச்சர், வெப்பநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பொதுவா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் கண்டினியூஸா என்ன பண்ணும், அதான் பார்ட்டிகிள்ஸ், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இல்லையா. சோ அது கண்டினியூஸா மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு லேசியா ஒரு இடத்துல ஆக்டிவ் இல்லாம இருக்காது, அது கண்டினியூஸா மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். சோ அதை ஹீட் பண்ணோம்னா முன்ன இருந்ததை விட ஃபாஸ்டரா மூவ்மெண்ட் ஆகும். நான் சொல்றது புரியுதாமா, நம்ம ஏதாவது ஹீட் பண்ணோம்னா ஃபாஸ்டரா அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். அப்படி இந்த பார்ட்டிகிள்ஸ் வேகமா இயங்கும் போது ஒரு வகையான ஏக்க ஆற்றல் உருவாகும். அந்த ஏக்க ஆற்றலை நம்ம என்ன சொல்றோம்னா கைனெடிக் எனர்ஜி.
அந்த கைனடிக் எனர்ஜியோட ஆவரேஜை நம்ம என்ன சொல்றோம், அதை மெஷர் பண்ணா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸை மெஷர் பண்ணோம்னா அதை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து ஒரு ஹாட் ஸ்டூவை ஹாட் பண்றாங்க, ஹீட் பண்ணும்போது அது ஹாட் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப என்னது வெரி குயிக்லி ரொம்ப ஃபாஸ்டரா மூவ் ஆகுது, வேகமா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அங்கங்கே அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே டைம்ல when the hot stove has cooled its particles are moving more slowly. அடுத்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கூல் ஆகும்போது ஸ்லோவா மூவ் ஆகுது. அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் வேகமா இயங்க தொடங்குது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அந்த வேகமா இயங்கும் போது உருவாகக்கூடிய அந்த இயக்க ஆற்றலோட சராசரியை நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே டைம்ல அதை கூல் பண்ணோம்னா அது கான்ட்ராக்ஷன் ஆகுது, ஸ்லோவா மூவ் ஆகுது. டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. there are 3 units which are used to measure the temperature. டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடியது 3 யூனிட்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். செல்சியஸ் ஸ்கேல்ல பொதுவா நம்ம வெதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, நீங்க டெய்லி நியூஸ் வெதர் ரிப்போர்ட்ஸ் சொன்னாங்கன்னா செல்சியஸ் ஸ்கேல்ல சொல்லுவாங்க. இப்போ செல்சியஸ்ல வந்து லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் which is the melting point of ice. ஸோ வாட்டர் வந்து கரெக்டா அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அல்லது மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ்னா 0 டிகிரி செல்சியஸ் அது லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்டா எடுத்துக்கிறாங்க. அதே ஹையர் ஃபிக்ஸ்டு பாயிண்டா எதை எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ லிக்விட் ஸ்டேட்ல இருந்து அது ஸ்டீமா கன்வெர்ட் ஆகுது இல்லையா. ஸோ கேசியஸ் ஸ்டேட் கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ், இதான் அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்டா இருக்கும் செல்சியஸ் ஸ்கேல்ல. ஃபாரன்ஹீட் ஸ்கேல் பாத்தீங்கன்னா அதுல ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட், 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாத்தீங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா அந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பிசிசியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பாடி டெம்பரேச்சரை செக் பண்றதுலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலா வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கெல்வின் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 273 கெல்வின். அதே அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 373 கெல்வின். ஸோ இந்த மாதிரி 3 யூனிட்ஸ் இருக்கு டெம்பரேச்சருக்கு, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். இதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். செல்சியஸ்னா செல்சியஸ் இஸ் ரிட்டன் as ஸ்மால் சர்க்கிள் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ல மேல போட்டிருக்கணும், அது பக்கத்துல கேபிட்டல் லெட்டர் சி. இதை எப்படி ரீட் பண்ணணும்னா டிகிரி செல்சியஸ், அந்த ஸ்மால் சர்க்கிள் நம்ம ஜீரோன்னு சொல்லக்கூடாது, டிகிரின்னு சொல்லணும். அது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் மேல போட்டிருப்பாங்க ஸ்மால் சர்க்கிள், ஸோ அதை வந்து டிகிரின்னு சொல்லணும். சினா செல்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 40 போட்டு ஒரு ஸ்மால் சர்க்கிள் மேல போட்டு சின்னு போட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் ரீட் as 40 டிகிரி செல்சியஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as சென்டிகிரேட். இது சென்டிகிரேடுன்னு கூட சொல்லலாம். செல்சியஸ்க்கு இன்னொரு பேர் தான் சென்டிகிரேட். 40 டிகிரி சென்டிகிரேட்னாலும் 40 டிகிரி செல்சியஸ்னாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் இஸ் ரிட்டன் as 0 போட்டு ஜீரோ இல்லாம அது ஸ்மால் சர்க்கிள் சூப்பர் ஸ்கிரிப்ட் போடுறாங்க, ஜீரோன்னு சொல்லிடுறாங்க. ஸ்மால் சர்க்கிள் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் மேல போட்டிருக்காங்க, போட்டு கேபிட்டல் லெட்டர் எஃப். ஃபாரன்ஹீட்டோட சிம்பிள் வந்து கேபிட்டல் லெட்டர் எஃப் அண்ட் ரீட் as டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த ஸ்மால் சர்க்கிள் டிகிரின்னு சொல்லணும், டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபார் எக்ஸாம்பிள் 40 ஸ்மால் சர்க்கிள் கேபிட்டல் லெட்டர் எஃப் போட்டாங்கன்னா இட் இஸ் ரீட் as 40 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கெல்வின். கெல்வின் இஸ் ரிட்டன் as கேபிட்டல் லெட்டர் கே. இங்க டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. செல்சியஸ் ஸ்கேலையும் ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கு தான் டிகிரி யூஸ் பண்ணணும், கெல்வினுக்கு வந்து டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அண்ட் ரீட் as கெல்வின், இது கெல்வின் தான் ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 40 கேனா இட் இஸ் ரீட் as 40 கெல்வின், அவ்வளவுதான். 40 டிகிரி கெல்வின் சொன்னா தப்பு. SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கெல்வின். கெல்வினோட சிம்பிள் வந்து கேபிட்டல் லெட்டர் கே, ஏன்னா இட்ஸ் தி சயின்டிஸ்ட் நேம். கெல்வின்ங்கிறது ஒரு சயின்டிஸ்ட், சோ அதனால கேபிட்டல் லெட்டர் கே இஸ் தி சிம்பிள் ஆஃப் கெல்வின். நெக்ஸ்ட் மெஷரிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை மெஷர் பண்றோம், அதை எப்படி மெஷர் பண்ணோம்னா தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம். அப்ப அந்த தெர்மோமீட்டர்ல என்ன பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். In a thermometer, when liquid gets heat, it expands, and when it is cooled down, it contracts. It is used to measure the temperature. So thermometerல ஒரு லிக்விட் ஃபில் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் மெர்க்குரி அல்லது ஆல்கஹால் ஃபில் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அது வந்து என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகும்போது எக்ஸ்பான்ஷன் ஆகுது, விரிவடைகிறது, மேல போயிட்டே இருக்குது. when it is cooled down, கூல் ஆகும்போது it contracts, கீழே வந்துகிட்டு இருக்குது.
இட் இஸ் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர். இதை யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சரை மெஷர் பண்றாங்க. பொதுவா சாலிட் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதை ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பான்ஷன் ஆகும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்ல படிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அதை கூல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். லைக் சாலிட் அண்ட் லிக்விட் ஆப்ஜெக்ட்ஸ், the effect of heat is also observed in gaseous objects. So gases-ல கூட expansion and contraction நடக்குது. ஹீட் பண்ணா கேஸ் மாலிகுல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. கூல் ஆகும்போது கேஸ் வந்து என்ன ஆகுது? கான்ட்ராக்ஷன் ஆகுது. Thank you students. Thank you for watching this video.